குட் ஈவினிங்ப்பா. ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, அதாவது எஸ்டிமேஷன். அதுக்கு நீங்கள் போர்டில் ஃபார்முலாஸ்லாம் படித்து வச்சுருப்பீங்க. பட் நீட்டுக்கோ ஜேஇக்கோ நீங்கள் அந்த ஃபார்முலாஸை வச்சு பண்ணீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. அதனால ஃபார்முலாஸை சுத்தமாக விட்டுருங்க. அந்த ஃபார்முலாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்க திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்திருக்குங்கிறதுல ஐடியா கிடைச்சிடும். ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அதை டெரைவ் பண்ணி அப்படியே டைரக்டா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல டபிள்யூ அப்படின்னு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது மேல வருமா கீழே வருமாங்கிறது மறந்து போயிடும் நம்மளுக்கு. ஆனா நீங்க இந்த மெத்தட்ல பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த டேர்ம் எங்க வரும், இந்த டேர்ம் இங்க வருதுன்னா அது என்னவா இருக்கும். இப்போ டபிள்யூக்கு பதிலாக சில இடங்கள்ல எம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் தானா அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மெத்தட்ல பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இதுல தியரிட்டிக்கல் பார்ட்டை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல என்னன்னா நம்ம என்னென்ன எலமெண்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறதா மேட்டர். இப்ப அதாவது எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதா மேட்டர். இப்ப நம்ம வந்து கார்பன் இல்லையா, கார்பனை நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தடை நம்ம அங்க பாத்திருக்கோம் ஆல்ரெடி. ஸோ கார்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை CO2வா மாத்திருப்பீங்க. அந்த CO2வை நம்ம KOH வழியா பாஸ் பண்ணணும். அதாவது KOH ஒரு U டியூப்ல இருக்கும். இந்த டியூப்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெயிட் அளந்திருப்போம், அதுக்கப்புறம் ஃபைனல் வெயிட் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. தட் இஸ் CO2 பாஸ் ஆனதுக்கு அப்புறம் KOH என்ன பண்ணுன்னா அந்த CO2 அப்சர்வ் பண்ணி அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க கார்பன் டை ஆக்சைடோட வெயிட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, CO2ஓட வெயிட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நம்ம கார்பன் எஸ்டிமேஷன் எப்படி பண்றதுங்கிறத உங்களுக்கு ஒரு சம் வழியா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி ஹைட்ரஜன் இருந்தது அப்படின்னா அதை H2Oவா மாத்துவாங்க. இது ரெண்டுமே டியூமாஸ் மெத்தட் இல்லையா. ஸோ இதை கான்சன்ட்ரேட் H2SO4 இருக்கிற யூடியூப் வழியா பாஸ் பண்ணும்போது இனிஷியல் வெயிட் எடுத்துக்கிடுவாங்க. இனிஷியலா ஒரு வெயிட் இருக்கும், H2O பாஸ் ஆனதுக்கு அப்புறம் வேற வெயிட் இருக்கும். அதை வச்சு H2Oவோட அமௌண்ட் என்ன அப்படிங்கறத பாத்துருவாங்க. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல CO2வாவோ H2Oவா கன்வெர்ட் பண்ணிட்டு கார்பன் எவ்வளவு இருக்கு, ஹைட்ரஜன் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட், வேற என்ன கண்டுபிடிச்சோம், நைட்ரஜன் கண்டுபிடிச்சோம் இல்லையா. நைட்ரஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, டியூமாஸ் மெத்தட் இருக்கு. ஸோ டியூமாஸ் மெத்தட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நைட்ரஜன் கேஸா வெளியே வர வச்சு அந்த கேஸை நம்ம எவ்வளவுன்னு எஸ்டிமேட் பண்ணிட்டு நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கிற நைட்ரஜனோட பர்சன்டேஜ் எவ்வளவுங்கிறத பார்க்க போறோம். இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இனி நான் சம்ஸ் பண்ணும்போது எப்படி அதை எடுக்கிறேங்கிறத பாருங்க. இதே இது நைட்ரஜனை ஜெல்டால் மெத்தட்லையும் பண்ணுவோம். ஜெல்டால் மெத்தட்ல என்ன பண்றோம் அப்படின்னா நைட்ரஜனை அம்மோனியாவா கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அம்மோனியா கேஸா வெளியே வர வச்சு அதை பேஸை வச்சு நியூட்ரலைஸ் பண்ணிட்டு ஜெல்டால் மெத்தட்ல பண்ணுவோம். நான் ஏற்கனவே ஜெல்டால் மெத்தடுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்டா. அது வந்து எதுக்காகனா போர்டுக்காக பண்ணேன். ஏன்னா ஜெல்டால் மெத்தட் போர்டு கொஸ்டின்ல கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும். அதனால அந்த கொஸ்டினை நீங்க வேணும்னா அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம வேற என்ன எஸ்டிமேட் பண்ணுவோம், சல்ஃபர் எஸ்டிமேட் பண்ணுவோம். சல்ஃபரை எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னா சல்ஃபரை பேரியம் சல்ஃபேட்டா மாத்துவீங்க, கேரியஸ் மெத்தட். ஸோ இது கேரியஸ் மெத்தட். கேரியஸ் மெத்தட்ல சல்ஃபரை பேரியம் சல்ஃபேட்டா மாத்தி வெயிட் எடுத்துட்டு அதுல ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சல்ஃபர் எவ்வளவு இருக்குங்கிறத பாப்பீங்க. அடுத்தது இதே கேரியஸ் மெத்தட்ல குளோரினா இருந்தது அப்படின்னா, குளோரின் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்ததுன்னா AgCl வெளியெடுப்பீங்க. அதே இது புரோமின் இருந்ததுன்னா AgBr வெளியெடுப்பீங்க. அடுத்தது அயோடின் இருந்ததுன்னா AgI வெளியெடுத்து பிரிசிபிடேட்டை எடுத்து இந்த வெயிட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம என்ன காம்பவுண்டா மாத்திரமோ இந்த வெயிட் எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. இந்த வெயிட்டை இல்ல இந்த வால்யூம், இங்க நைட்ரஜன் கேஸ் வால்யூம்ல வரும் இல்லையா, இந்த வால்யூமை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எவ்வளவு உள்ள நம்ம காம்பவுண்ட் இருந்தது, நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, கார்பன் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்க இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும்டா. அதாவது JEE மெயின்ஸுக்கு நீங்க குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸை இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப சம் எப்படி பண்றதுங்கிறத நீங்க பாருங்க. ஃபார்முலாஸ் படிச்சு வச்சீங்கன்னா இது ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியா சம்ஸ் பண்ணிடலாம். நான் அதை எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல 0.36 கிராம் இல்லையா. 0.36 கிராம் வந்து ஆர்கானிக் 0.36 கிராம் பேரியம் சல்ஃபேட் சப்டைன். ஸோ பேரியம் சல்ஃபேட்டோட வெயிட் கொடுத்துருக்காங்கப்பா. கொஸ்டின் நம்பர் 16 போட்டிருக்கு இல்லையா, அதை நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஸோ பேரியம் சல்ஃபேட்டோட வெயிட் கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொன்னேன், சல்ஃபரை பேரியம் சல்ஃபேட்டா எஸ்டிமேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் அதை நான் சும்மா வந்து வெயிட் ஆஃப் BaSO4 இப்படி எடுத்துக்கிறேன், இல்லை வெயிட் ஆஃப் B அப்படின்னு சிம்பிளா மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது வெயிட் ஆஃப் BaSO4 எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.36. சரி, ஓகே. இதுல எவ்வளவு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து 0.26 கிராம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் 0.26 கிராம்.
பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பேரியம் சல்ஃபேட்ல இருக்கிற சல்ஃபரோட வெயிட்டை மட்டும் பார்க்க போறோம். பேரியம் சல்ஃபேட்டோட மாலிகுலர் வெயிட் என்னன்னா 233 இல்லையா? அது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிடணும். என்ன பேரியத்துக்கு சல்ஃபருக்கு வெயிட் தெரியும், அடுத்து ஆக்சிஜனுக்கு வெயிட் தெரியும் இல்லையா? ஸோ பேரியம் சல்ஃபேட்டோட மாலிகுலர் மாஸ் வந்து 233. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 233 கிராம். ஒருவேளை பேரியம் சல்ஃபேட் இருந்திருந்தது அப்படின்னா, பேரியம் சல்ஃபேட் 233 கிராம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு எவ்வளவு சல்ஃபர் இருக்கும்? சல்ஃபரோட வெயிட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், 32 கிராம் சல்ஃபர் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சல்ஃபர் தானே இருக்கு. சல்ஃபரோட அட்டாமிக் வெயிட் 32பா. ஸோ மொத்தமான மாலிகுலர் வெயிட்ல இவ்வளவு அட்டாமிக் வெயிட் ஆஃப் சல்ஃபர் இருந்திருக்கு. அப்போ நம்ம 0.36 பேரியம் சல்ஃபேட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல எவ்வளவு சல்ஃபர் இருந்திருக்கும்? 32 இன்ட்டு இந்த டிவிஷன்ல இருக்கிறது மேல வரணும், சாரி கீழே இருக்கிறது மேல வரணும், மேல இருக்கிறது டிவிஷனுக்கு போகணும். ஸோ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஐ வில் டூ தட் வித் கேல்குலேட்டர். பட் கண்டிப்பா நீங்க கேல்குலேட்டர்ல செய்யக்கூடாது. 6 divided by 233. ஸோ இது வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா சல்ஃபரோட வெயிட் வந்து எவ்வளவு இருந்திருக்குன்னா 0.0494. இதுதான் எதுல இருந்திருக்கும்னா நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இந்த சல்ஃபர் தான் இருந்திருக்கும். இந்த சல்ஃபரை தான் அவங்க பேரியம் சல்ஃபேட்டா மாத்தி 0.36 கிராமா வெளியே எடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 0.26 கிராம் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு 0.0494 கிராம் சல்ஃபர் இருந்திருக்கு. அப்போ 100 கிராம் எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு இருந்திருக்கும்? 0.0494 into 100 divided by 0.26. ஸோ நான் அது எவ்வளோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். 100 divided by 0.26. ஸோ 19%. 19% தான் இதோட ஆன்சர். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? பேரியம் சல்ஃபேட்டு, சில்வர் குளோரைடு இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. அதாவது கேரியஸ் மெத்தட்ல பண்ற எல்லாமே ரொம்ப ஈஸி. ஸோ ஜஸ்ட் நீங்க டோட்டல் நம்ம எதா கன்வெர்ட் பண்றோங்கிறதோட வெயிட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாலிகுலர் வெயிட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தடை திருப்பி திருப்பி பார்த்துக்கோங்க. நான் அடுத்து இன்னொரு இருக்குல்லையே அதை பண்ணி காட்டுறேன். ஸோ 2-3 கொஸ்டின் இதுல பண்ணி காட்டுறேன். ஜென்ரலா ஃபார்முலாஸை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா, கொஸ்டின் செய்ய ஆரம்பிச்சிருங்க டைரக்டா. ஸோ இப்போ நீங்க வெயிட் ஆஃப் BaSO4ங்கிறது உங்களுக்கு எங்க வருங்கிறது தெரியும். இப்ப நீங்க வந்து இதை தியரிட்டிக்கலா கன்வெர்ட் பண்றீங்க. ஒருவேளை ஃபார்முலா பேசிஸ்ல கேக்குறாங்கன்னா கூட நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஃபைனலா வர பர்சன்டேஜுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதாவது 233 கிராம் BaSO4 இருந்திருந்தது அப்படின்னா இதை எப்படி எழுதிருப்பீங்க? ஒருவேளை நான் தியரிட்டிக்கல் ஃபார்முலா கொண்டு வரேன் பாருங்க. 233 கிராம் இருந்திருந்தது அப்படின்னா அதுல 32 கிராம் சல்ஃபர் இருந்திருக்கும். எது? BaSO4 இருந்ததுன்னா அப்போ 0.36 கிராம்ங்கிறது வெயிட் ஆஃப் BaSO4. அப்போ நம்ம வெயிட் ஆஃப் BaSO4ல வெயிட் ஆஃப் சல்ஃபர் எவ்வளவு இருந்திருக்கும்? ஸோ இந்த பக்கம் வர்றது வெயிட் ஆஃப் சல்ஃபர் இல்லையா? ஸோ வெயிட் ஆஃப் சல்ஃபர் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இவ்வளவு சல்ஃபர் இருக்கு. அப்போ ஸோ வெயிட் ஆஃப் சல்ஃபர் நீங்க எப்படி கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க? 32 இன்ட்டு வெயிட் ஆஃப் BaSO4 டிவைடட் பை 233. ஸோ வெயிட் ஆஃப் சல்ஃபர், வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இவ்வளவு இருக்கு. அப்போ 100ல எவ்வளவு இருக்கும்? ஸோ வெயிட் ஆஃப் சல்ஃபர் இன்ட்டு 100 டிவைடட் பை வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் எழுதுவீங்க. இந்த வெயிட் ஆஃப் சல்ஃபருக்கு பதிலாக இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபார்முலாவையும் நீங்க இதுல எடுத்துக்கலாம். பட் இனிஷியலாவே இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணி பழகாதீங்க. நிறைய சம்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் இதுல ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களா ஃபார்முலா டெரைவ் பண்ணி பாருங்க. ஸோ எது மேல வரும் எது கீழே வருங்கிற கன்ஃபியூஷனே இல்லை. 2-3 மினிட்ஸ்ல நீங்க ஃபார்முலாவே டெரைவ் பண்ணிடலாம் இனிஷியலாவே. ஸோ எக்ஸாம் வரப்ப 1 மினிட்ல நீங்க பண்ணிடலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பாருங்க, வெயிட் பர்சன்டேஜுக்கு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் அப்படின்னா வெயிட் ஆஃப் சல்ஃபர் வேணும் 32 இன்ட்டு வெயிட் ஆஃப் BaSO4 டிவைடட் பை 233 இன்ட்டு 100 டிவைடட் பை வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ நீங்க ஆர்கானிக் அந்த ஃபார்முலாவை போய் செக் பண்ணீங்கன்னா இதை தான் அங்க கொடுத்துருப்பாங்க. இதைத்தான் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இப்ப நீங்க இதை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்கானிக் காம்பவுண்ட் கீழே வருமா இல்ல மேல வருமாங்கிறது மறந்துடும். சரி, இப்ப எப்படியாவது மக்கப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா 90 லெசன்ஸ்க்கு வேணும். பயாலஜில நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த நேரத்துல கொண்டு போய் இதை குழப்பிக்கிட்டு உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டு இருக்காதீங்க. ஃபர்தர் கொஸ்டின்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால நான் இந்த ஃபார்முலாவை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஃபார்முலாவை நீங்களே டெரைவ் பண்ண கத்துக்கோங்க. யூ ஆர் த கிரியேட்டர், ரைட்?
ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 61. அதில் பாருங்க 198 கிராம் எடுத்திருக்காங்களாம்ப்பா. என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா CO2 198 கிராம் எடுத்திருக்காங்க. அதில் சாரி 198 மில்லிகிராம் வந்து CO2 கிடைச்சிருக்கு. அடுத்து 101.4 மில்லிகிராம் H2O கிடைச்சிருக்கு. கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 246 கிராம் ஆஃப் மில்லிகிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, இதில் calculate the percentage of carbon and hydrogen. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுறீங்க. இதே மெத்தட் தான், சேம் மெத்தட். நான் வெயிட்டை நோட் பண்ணிக்கிறேன், என்ன வெயிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து 198, ரைட்? ஸோ இதை கொஞ்சம் சின்னதாக மாற்றிட்டு வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நோட் பண்ணிவிட்டு அடுத்து திருப்பி மேலே போய்க்கிடலாம். ஸோ வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 198 மில்லிகிராம். நான் என்ன பண்ணுறேன்னா அதை கிராமில் மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் மாலிகுலர் வெயிட் இதெல்லாம் கிராமில் தான் போட போகிறேன், அதனால கிராமில் மாற்றிக்கிறேன். 198 மில்லிகிராம்ங்கிறது 0.198 கிராம் ஆஃப் CO2 கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது வெயிட் ஆஃப் H2O எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.1014, ரைட்? அடுத்து அதோட ஆர்கானிக் காம்பவுண்டோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 246, தட் இஸ் 0.246 கிராம். அவ்வளோதான்டா. இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, கார்பன் டை ஆக்சைடை மாற்றி எஸ்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் மாலிகுலர் வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்திருந்தீங்கன்னா அதில் 12 கிராம் கார்பன் இருக்கு. அப்போ உங்களுக்கு கிடைச்ச கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு? 0.198 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கார்பன் ஒரிஜினலா உள்ள இருந்திருக்கும்? 198 டிவைடட் பை 44 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுங்கிறத நான் சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான்டா. கொஞ்சம் குழம்புற இடம் எங்க அப்படின்னா அந்த ஜெல்டால் எஸ்டிமேஷன், அதில் தான் நைட்ரஜன் எஸ்டிமேஷன்ல தான் கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ஈஸி தான், டைரக்டாவே நீங்க பண்ணிடலாம். 198 டிவைடட் பை 44. ஸோ 0.054 கிராம் இருந்திருக்குப்பா. 0.054 கிராம். ஓகே, ஸோ இதே மாதிரி ஹைட்ரஜனையும் கண்டுபிடிச்சிருவோம். முதவே 18 கிராம் H2O எடுத்திருந்தாங்க அப்படின்னா 2 கிராம் ஹைட்ரஜன் இருந்திருக்கும். அப்போ 0.1014 கிராம் H2O கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுல எவ்வளவு கிராம் ஹைட்ரஜன் இருந்திருக்கும்? ஸோ 2 into 0.1014 divided by 18. ஸோ எவ்வளோன்னு பார்க்கலாம். 2 into 0.1014 divided by 18 பண்ணிங்கன்னா 0.01126 கிராம் ஹைட்ரஜன் கிடைச்சிருக்கு. ஸோ ஹைட்ரஜனோட வெயிட்டும் கார்பனோட வெயிட்டும் எவ்வளவு இருந்திருக்கு ஒரிஜினலாக ஆர்கானிக் காம்பவுண்ட்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ 0.246 கிராம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 0.246 கிராம் ஆர்கானிக் காம்பவுண்ட் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.054 கிராம் கார்பன் கிடைச்சிருந்திருக்கும். அப்போ 100 எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு கிடைச்சிருந்திருக்கும்? 0.054 into 100 divided by 0.246 கிராம். ஸோ இதை நான் செஞ்சு பார்த்தேன்னா 0.054 into 100 divided by 0.246. ஸோ ஆன்சர் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, 0.054 into 100 டிவிஷனில் போட்டேன்னு நினைக்கிறேன், டிவைடட் பை 0.246. ஸோ 21.9, 22% அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா? அதே மாதிரி ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. ஹைட்ரஜனோட அமௌண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது எங்க இருந்து வந்திருக்கும்? நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ல தான் வந்திருக்கும். ஸோ 246 கிராம் ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அதுல ஹைட்ரஜனோட வெயிட் எவ்வளவு? 0.01126 கிராம் ஹைட்ரஜன். அப்போ 100 எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு ஹைட்ரஜன் இருந்திருக்கும்? 0.1126 into 100 divided by 0.246. ரொம்ப கம்மியா இருக்குல்ல? சரி, செக் பண்ணிக்கலாம். 4.6% அப்ராக்சிமேட்டா செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ 4.6%. Yeah, 4.6% is this one. 22 and 4.6%. ஸோ அதர் பேலன்ஸ் வந்து ஆக்சிஜனாக இருந்திருக்கலாம், மேபி சம் அதர் திங்காக கூட இருந்திருக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் அடுத்த கொஷின் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கடா, இதுதான் ஜெல்டால் மெத்தட். ஐ திங்க் நைட்ரஜன் வாஸ் கலெக்டட். ஓகே, இது வந்து நம்ம டியூமாஸ் மெத்தட், ரைட்?
ஸோ டியூமாஸ் மெத்தடில் நைட்ரஜனை நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். N2 எஸ்டிமேட் பண்ண போகிறோம். அதை தான் நான் இங்கே சொல்லி காட்ட போகிறேன். இங்கே கவனிங்க. 40 ml ஆஃப் நைட்ரஜன் எடுத்திருக்காங்க. N2 கேஸ் வெளியே வந்திருக்கு, கலெக்ட் பண்ண கேஸ் 300 கெல்வின்ல. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா 22.4 லிட்டர் நைட்ரஜன் கேஸாக இருந்திருந்தா அங்கே நைட்ரஜனோட வெயிட் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னா 1 மோலோட வெயிட் எவ்வளவு 28 கிராமா இருந்திருக்கும். ஸோ 22.4 லிட்டர் நைட்ரஜன் இருந்திருந்தா எடுந்திருக்குமே. அப்போ இவங்க கரெக்டாக எம்எல் கொடுத்துட்டாங்களே, இதை கன்வெர்ட் பண்ணி டைரக்டா இப்போ கண்டுபிடிச்சிடலாமே நீங்க நினைக்கலாம். பட் இது எப்போ அப்படின்னா எஸ்டிபி. ஸோ நான் இங்கே எனக்கு நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர் இருக்கு. நான் எஸ்டிபியில் இதோட வால்யூமை கன்வெர்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி தான். P1 V1 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை T1க்கு பதிலாக நான் மேலே போடுறேன் பாருங்க. divided by T1, that will be equal to P2 V2 divided by T2. ஸோ நான் P1 V1ல எனக்கு 1 atmospheric pressure, வால்யூம் தெரியாது, இதுதான் எனக்கு தேவை. T1 அப்படிங்கிறது 273 கெல்வின். that will be equal to P2, அதே 1 atmospheric pressure, that is இல்ல 1 atmospheric pressureல 715 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்கடா. அதுல வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனை மைனஸ் பண்ணிக்கிடணும். ஸோ வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனை மைனஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 700. ஸோ 700 இன்ட்டு வால்யூம் என்ன 40 ml கொடுத்துருக்காங்கடா. ஸோ நான் லிட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு லிட்டரில் ஆன்சர் கிடைக்கும். நான் எம்எல்ல சப்ஸ்டியூட் பண்ணால் எம்எல்ல ஆன்சர் கிடைக்கும். நான் லிட்டர்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 10⁻³ லிட்டர், ரைட்? அண்ட் தென் டிவைடட் பை டெம்பரேச்சர் 300 கெல்வின், ரைட்? ஸோ இது எல்லாத்தையும் பண்ணால் என்ன வரும்? V1 will be equal to 280 divided by 3 into 273 into 10⁻³ 273 கெல்வின். ஓகே. இங்க ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். இங்க ப்ரெஷர் அட்மாஸ்பியர்ல போட்டிருக்கேன் பாருங்க. 760 millimeter Hg. 1 atmosphere will be equal to 760 millimeter Hg. So divided by 760 வேற வரணும் இல்லையா? So divided by 760. நீங்களும் இது மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா தாண்டா உங்களுக்கு தெரியும் எங்கெங்க தப்பு விடுறோம் அப்படிங்கிறது. ஸோ 33.52 லிட்டர் தான் வருதுடா. 33.52 லிட்டர் அப்படின்னா 52 இன்ட்டு 10⁻³ வருது. அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 0.0335 லிட்டர் தான் இப்போ ஒரிஜினலாக நம்மளுக்கு கலெக்ட் ஆன நைட்ரஜன் கேஸ். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா 22.4 லிட்டர் நைட்ரஜன் கேஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 28 கிராம் நைட்ரஜன் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிடலாம். ஸோ இங்கே 0.0335 லிட்டர் தான் கிடைக்குதுன்னா 28 இன்ட்டு 0.0335 டிவைடட் பை 22.4. 22.4ங்கிறது லிட்டரில் இருக்கிறதுனால நம்ம கவனமாக இருக்கணும்ப்பா. நம்மளுக்கு நைட்ரஜன் 0.042 கிராம் இருந்திருக்கும். எதில்? 0.2 கிராம் ஆர்கானிக் காம்பவுண்டில். ஸோ இதுல இருந்து நம்ம ஈஸியாக இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 0.2 கிராம் ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 0.042 நைட்ரஜன் இருக்கு. அப்போ 100 எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கும்? 0.042 இன்ட்டு 100 டிவைடட் பை 0.2. ஸோ 4.2 டிவைடட் பை 0.2 இல்லையா? ஸோ தட் வில் பி அப்ராக்சிமேட்லி 21%. சரி, ஓகே. அடுத்த கேஸ் பாருங்க. இந்த அம்மோனியா கேஸ் அப்டைன்டு ஃப்ரம் 0.5 கிராம் ஆஃப், இதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். இப்போ பாருங்கடா, அம்மோனியா கேஸ் அப்டைன்டு ஃப்ரம் 0.5 கிராம் ஆர்கானிக் காம்பவுண்ட் டியூரிங் த எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரஜன் பை ஜெல்டால் மெத்தட். ஸோ ஜெல்டால் மெத்தடில் அம்மோனியா கேஸை தான் எடுப்போம். அது என்னன்னா நியூட்ரலைஸ் 1 மோலார் H2SO4. ஸோ 10 ml 1 மோலார் H2SO4 நியூட்ரலைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த செகண்ட் சம் பண்ணுறேன்னா அம்மோனியா கேஸ் வெளியே வருது. அந்த அம்மோனியா கேஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் H2SO4 நியூட்ரலைஸ் பண்ணுது. அப்போ நான் அம்மோனியா கேஸ் நம்ம வெளியே வர அம்மோனியா இருக்குல்ல, அது எத்தனை மோல் இருக்குன்னு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. பார்க்கலாமா? பாருங்க, நம்ம ஜென்ரல் ஒரிஜினல் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன். NH3 + H2SO4 நீங்க எடுத்திருந்தீங்கன்னா NH4 twice SO4 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுல 2 மாலிகுல் நீங்க எடுக்கணும், ரைட்?
இப்போ பாருங்க, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். ஸோ H2SO4 மொலாரிட்டி கொடுத்துட்டாங்க. என்ன 1 மோலார் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ இன்ட்டு 10 ml, ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ண போறேன்னா இன்ட்டு 10 ml. ml என்னதுல பண்ணணும்? லிட்டர்ல பண்ணணும், ரைட்? ஸோ நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மோலார். இதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வால்யூமுக்கு பதிலாக 10 ml இருக்கு, அதை 0.01 போட்டுக்கிறேன். அப்படி பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.01 வந்துடும். ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? 2 மோல் எடுத்திருந்தீங்கன்னா 1 மோல் H2SO4. ஆனால் இங்கே அவங்க என்ன எடுத்திருக்காங்க? 0.01. அப்போ வெளியே வந்த அம்மோனியா எவ்வளவு இருந்திருக்கும்? கண்டிப்பாக 0.02 தான் இருந்திருக்கும், ரைட்? ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்னா 1 மோல் ஆஃப் அம்மோனியால ஒரே ஒரு நைட்ரஜன் தான் இருக்கு, அது 14 கிராம் கிடைக்கும். மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா 22.4 லிட்டர்ல N2 கேஸ், அதனாலதான் 28 கிராம் எடுத்திருக்கோம். ஆனா இங்க ஒரு நைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ 1 மோல் ஆஃப் NH3ல 14 கிராம் இருக்கும். அப்போ 0.02 மோலார் NH3ல எவ்வளவு இருந்திருக்கும்? இந்த மோல்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்னு பாத்துக்கோங்க. ஸோ 0.2 மோல்ஸ் ஆஃப் NH3ல எவ்வளவு இருக்கும்? 14 இன்ட்டு 0.02 டிவைடட் பை 1. ஸோ டோட்டலா 28, ரைட்? 0.28 கிராம். ஸோ 0.28 கிராம் என்ன, நீங்க எவ்வளவு எடுத்திருந்திருக்கீங்க? ஆர்கானிக் காம்பவுண்ட் 0.5 கிராம் எடுத்திருக்கீங்க. அதில் 0.28 கிராம் நைட்ரஜன் இருந்திருக்கு. ஸோ 0.5 கிராம் பார்த்துக்கோங்களா, இந்த இருக்குல்லையே ஆர்கானிக் காம்பவுண்ட், இந்த 0.5 கிராம் எடுத்திருக்கோம். ஸோ 0.5 கிராம்ல 0.28 இருந்ததுன்னா 0.5 கிராம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல 0.28 கிராம் நைட்ரஜன் இருந்ததுன்னா 100ல எவ்வளவு இருந்திருக்கும்? 0.28 இன்ட்டு 100 divided by 0.5. so 0.1 வரும். இது so 2.8 into 20, right? That will be 56%, right? So let us check whether the 56 is there at the answer. Yes, so 56%, right? சரி, அடுத்தது போலாம். இப்போ எஸ்டிமேஷன் ஆஃப் ஹாலஜன் ரொம்ப ஈஸி தான்டா. இதை நான் ஏன்னா இதுலயே ஜெல்டால் மெத்தட்ல இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான திங்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா இங்க எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் H2SO4 யூஸ் ஆச்சுன்னு கொடுத்துட்டாங்க. சில இதுல அதை கொடுக்க மாட்டாங்க. அதாவது யூஸ் ஆன மோல்ஸை நம்ம தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால நான் அடுத்த சம்முக்கு போயிடுறேன். இது ரொம்ப ஈஸி தான். AgBr சில்வரோட வெயிட் 108பா, பிஆரோட வெயிட் 80. ஸோ 188 கிராம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 188 கிராம் AgBr கிடைச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிஆரோட வெயிட் 80 கிராம் இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு கிடைச்ச கேரிஸ் மெத்தட் 0.2 கிராம் ஆஃப் 0.16 கிராம் AgBr கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு புரோமின் இருந்திருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரியாயிரும். அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி. நீங்க பழைய மெத்தட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதே மாதிரி பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு திருப்பி இதை சொல்லி கொடுத்துட்றேன். எதை இந்த கொஸ்டினை இது வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடா. ஏற்கனவே CO2 இதெல்லாம் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். ஸோ செஞ்சு பார்த்துருங்க. அப்படி வரலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் திருப்பி ஒருக்கா. ஓகே, இப்போ நான் இந்த கொஸ்டின் செஞ்சு காமிக்க போறேன். இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம், அதுக்கு தான் இதை நான் செஞ்சு காமிக்க போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் மேலே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த அமோனியா ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் 0.3 கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் எவ்வளோ எடுத்திருக்காங்க? 0.3 கிராம் எடுத்திருக்காங்கப்பா. அம்மோனியா ப்ரொடியூஸ் ஆயிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை என்ன பண்றாங்கன்னா 100 ml 0.2 நார்மல் H2SO4 கூட அனுப்புறாங்க. ஸோ 100 ml 0.2 நார்மல் 100 ml 0.2 நார்மல் H2SO4க்குள்ள பாஸ் பண்றாங்க. அப்புறம் அது பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னது, பேலன்ஸ், அதாவது அம்மோனியா இருக்கிற அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிடும். ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எடுத்திருக்கோம், இனிஷியல் அமௌண்ட் தெரியும். ஆனால் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அம்மோனியா பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் எடுத்துகிட்டு போய் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அது எவ்வளோ சாப்பிடுது அப்படின்னு பார்த்தா 20 ml 0.5 நார்மலா சாப்பிடுது. எது? இந்த H2SO4 பேலன்ஸ் இருக்கிறது. அம்மோனியா பாஸ் பண்ணிட்டோம், அந்த அம்மோனியா யூஸ் பண்ண H2SO4 போக பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதைத்தான் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணிக்கிடுது. ஸோ அந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம யூஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் H+ கண்டுபிடிக்க போறேன்.
நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹச் பிளஸ் எப்படி, ஏன்னா இவங்க நார்மாலிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா. நார்மாலிட்டினா என்ன, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். நம்பர் ஆஃப் ஹச் பிளஸ் இனிஷியல் அமௌண்ட் நான் கண்டுபிடிக்க போறேன். இது இனிஷியலா நான் எடுத்திருக்கிறது, இதுதான் யூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. எது NH3யோட இதான் யூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பேலன்ஸ் இருந்திருக்கு, அதனாலதான் அது சோடியம் ஹைட்ராக்சைட தேவைப்பட்டிருக்கு அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு. ஸோ நான் நம்பர் ஆஃப் ஹச் பிளஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 0.22 இன்ட்டு 0.1 that will be equal to 0.02. இதுதான்ப்பா நான் இனிஷியலா எடுத்த ஹச் பிளஸ். இப்போ நான் ஃபைனலா எடுத்த ஹச் பிளஸ் எனக்கு தேவை, ஆனா என்கிட்ட இல்லை. ஃபைனலா இருக்கிற ஹச் பிளஸ் தேவைப்படுதுன்னா நான் முதல் நம்பர் ஆஃப் OH மைனஸ் கண்டுபிடிச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் OH மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்க நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ்ங்கிறதுனால தான் நான் NH பிளஸ் கண்டுபிடிச்சேன். ஆனா பழைய கேஸ்ல அப்படி கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க மொலாரிட்டின்னு கொடுத்துருந்தாங்க. அதனால நம்பர் ஆஃப் மோல்ஸ், சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியை திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டாதான் இந்த இடம் உங்களுக்கு புரியும். அப்படி புரியல அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன், அதை நீங்க எனக்கு அப்ப கேளுங்க. என்னது இடத்துல இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குங்கிற நம்பிக்கையில நான் OH மைனஸ் தனியா இந்த அப்படியே ஷார்ட்கட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் OH மைனஸ் இப்போ நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு, 0.5 இன்ட்டு 20 mlங்கிறதுனால 0.02, ரைட். ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 0.01. இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் OH மைனஸ் அயான்ஸ் யூஸ்டு ஃபார் H பிளஸ், அதாவது பேலன்ஸ் H பிளஸ். உங்களுக்கு தெரியும் ஒரு ஈக்குவலண்ட் ஆஃப் H பிளஸ் ஒரு ஈக்குவலண்ட் ஆஃப் OH மைனஸ் தான் யூஸ் பண்ணும். அப்போ நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ண H பிளஸ் எவ்வளவு, 0.01. இதுதான்ப்பா பேலன்ஸ் இருந்திருக்கும், அந்த பேலன்ஸை தான் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் இனிஷியல் எடுத்தது 0.02, ஃபைனலா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணது இது. அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 0.01 தான் யார் எடுத்திருப்பா, நம்ம அம்மோனியா எடுத்திருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் H பிளஸ் யூஸ்டு ஃபார் NH3. NH3 பேஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு H பிளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0.02ங்கிறது இனிஷியலா எடுத்தது, 0.01ங்கிறது ஃபைனலா இருந்தது. அந்த ஃபைனல தான் NaOH சாப்பிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது 0.01 மோல்ஸ். ஸோ யூஸ்டு NH3 வந்து, அதாவது NH3 எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0.01 H பிளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட்டே வேண்டாம், ஒரு ஈக்குவலண்ட் ஆஃப் NH3 will be equal to ஒரு ஈக்குவலண்ட் ஆஃப் H பிளஸ். ஆனா நீங்க இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. முதல் இருக்கிற கொஸ்டினுக்கு எத்தனை பண்ணியிருப்பேன், 2 மோல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு ஈக்குவலண்ட் ஆஃப் H2SO4 will be equivalent to, that is 1 mole of H2SO4 will be equal to 2 NH3. அப்போ 1 மோல்ல 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ ஒரு H பிளஸ் ஒரு NH3 தான் யூஸ் பண்ணும். அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NH3 கிடைச்சிருச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த 0.01 தான். ஸோ இப்போ 1 மோல் ஆஃப் NH3 இருந்ததுன்னா அதுல 14 கிராம் இருந்திருக்கும். 0.01 மோலார் NH3 இருந்ததுன்னா எவ்வளவு இருந்திருக்கும், 0.14 கிராம் நைட்ரஜன் இருந்திருக்கும். ஸோ நம்ம எடுத்த ஆர்கானிக் காம்பவுண்டோட அளவு என்ன, 0.3 கிராம். இதுல இருந்து ஈஸியா இப்ப நான் கண்டுபிடிச்சிடலாம்டா. எப்படி கண்டுபிடிக்க போறேன், 0.3 கிராம் நான் வெயிட் எடுத்திருக்கும் போது எனக்கு 0.14 கிராம் நைட்ரஜன் கிடைச்சிருக்கு. அப்போ 100 கிராம் நான் எடுத்திருந்தேன்னா எவ்வளவு கிடைச்சிருக்கும், 0.14 இன்ட்டு 100 டிவைடட் பை 0.3. இதைத்தான் நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொன்னேன். ஸோ JEE மெயின்ஸ் லெவல்ல இப்படிதாண்டா இருக்கும், ஆனா அட்வான்ஸ் லெவல்ல இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ நீங்க இதை தரவு பண்ணிட்டு வாங்க, நான் அட்வான்ஸ் லெவலையும் உங்களுக்கு டீச் பண்றேன். ரொம்ப கான்சியஸா கத்துக்கிறது கொஞ்ச நேரமா இருந்தாலும் சின்சியரா உட்காந்து இந்த வீடியோ பாக்குற அதே டைம்ல நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சின்சியரா பண்ணுனீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் போதும். இல்ல கொஞ்சம் லேவிஷா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நீங்க உட்காந்துருந்த மாதிரி தெரியும், ஆனா கான்செப்ட் கிளியரன்ஸ் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஸோ நல்லா ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவை கேட்டுட்டு உடனே இதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 46.6 வருதுடா. ஸோ இதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாருங்க, வீடியோல இந்த கொஸ்டினை காட்டுறீங்க. இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு, இந்த கொஸ்டின்லாம் செஞ்சு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த கொஸ்டினை கிளியர் பண்ணி அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ. இன்னைக்கு